ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. நேற்றைய தினமே அவர் வந்தாலும் கூட புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்த பிறகு, அதாவது புதுச்சேரியில் கட்சி சார்ந்த நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா மதுரைக்கு வந்திருக்கிறார். மதுரையில் 3 நிகழ்வுகளை பிரதமர் திட்டமிட்டிருக்கிறார். 3 நிகழ்வுகள் அப்படின்றது, ஒன்று அரசு நிகழ்ச்சி, இன்னொன்று கட்சி நிகழ்ச்சி, இதற்கு மத்தியில் ஆன்மீக நிகழ்ச்சியும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மீக நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்ச்சி, இது எல்லாவற்றிலும் அரசியல் அட்டாக் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. பிரதமருடைய விமானம் புதுவையிலிருந்து கிளம்பி மதுரை வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மதுரையில் 3 நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். ஒரு டைட் ஷெட்யூலில் தான் இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் காணக்கூடிய 5 மாநிலங்களுக்குமே பிரதமர் அடுத்தடுத்து விஜயம் செய்து வருகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் புதுவையினுடைய ஒரு தொடர்ச்சியாக மதுரை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மதுரையில் பிரதமர் செல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் கோவில் தான் சமீப நாட்களாக திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரம் அப்படின்றது, தீபம் ஏற்றக்கூடிய விவகாரம், இதை தாண்டிய சர்ச்சைகளும் அடுத்தடுத்து எழுந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். பிரதமர் செல்வதன் மூலமாக அது ஆன்மீகம் அப்படின்னாலும் அதில் ஏதாவது சமிகை வெளிப்படுகிறதா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. அதுக்கப்புறமா அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் மிக முக்கியத்துவமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. என்டிஏல புதிதாக யாராவது வருவாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு இன்றைய கூட்டம் கூட விடை சொல்லக்கூடும். நம்மோடு விருந்தினர்கள் தொடர்ந்து இணைகிறார்கள். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சாமானி நாகராஜன் இருந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு மீண்டும் அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம விருந்தினர்களுடைய பார்வையை வாங்கலாம் அப்படின்னு நான் ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட. பிரதமர் மார்ச் மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 முறை வருவார் அப்படின்றாங்க. இந்த மார்ச்சில் தேர்தலுக்கு அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாக அவர் மதுரை வந்திருக்காரு. இந்த பயணத்துடைய முக்கியத்துவம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் வருகிற போது ஒரு என்டிஏ கூட்டணி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சட்டப்பேரவைக்கான ஒரு மாநில தேர்தலை ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த கூட்டணியில். அதனால் அதனுடைய தலைவராக பிரதமர் தான் இருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவர் தேர்தல் பயணமாகத்தான் இதை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதாவது ஒரு 12 ஆண்டு காலமாக இந்த பாஜகவினுடைய ஆட்சி மத்திய அரசாங்கத்திலே நீடிக்கும் பட்சத்திலே தமிழ்நாடு அடைந்த பலன்கள் என்ன, நலத்திட்டங்கள் என்ன என்பதை பொறுத்து தான் எப்பொழுதுமே வாக்கு வங்கி உயரும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ஆளுகிற அரசாங்கம் என்பது இங்கே இப்போ மாநிலத்திலே திமுக ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் அது நலத்திட்டங்களை தான் முன்னிறுத்துகிறார்கள். அது மாதிரி மத்திய அரசாங்கமும் நாங்கள் இத்தனை நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையிலே தான் வாக்காளர்களை அணுக முடியுமே தவிர, அவர் கோயிலுக்கு போகிறாரு, குளத்துக்கு போகிறாருங்கிறதுலாம் நம்ம ஊரில் வழிபாடையும் அரசியலையும் தனித்தனியாக பார்க்கிற வழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கு வழிபாடு அரசியலாக மாறுவது என்பது வடமாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலே சாத்தியமில்லை என்று நான் கருதுகிறேன். பிரதமர் வர்றதால அது அரசியலா மாறிடும் பார்க்குறீங்களா? ஏற்கனவே அது சார்ந்த அரசியல் நடந்துட்டு இருக்கே. இல்லை, அவருடைய கட்சிக்காரர்கள் தான் அதை அரசியல் ஆக்கியிருக்கிறாங்க. பிரதமர் ஆக்கலை, அரசியல் அந்த பாஜக கட்சி தான் அந்த அரசியல் ஆக்கியிருக்கிறாங்க. அதை மேலும் ஊக்கப்படுத்துகிற விதமாக அவர் வருவதன் மூலமாக அந்த உணர்ச்சிமயமான ஒரு அரசியலை, பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு அரசியலை, ஒரு மதவாத அரசியலை முன்னெடுக்க முடியுமா என்பதற்கான ஒரு ஒத்திகை பார்க்கிறார்கள் என்றுதான் அதை பார்க்க. வளர்ச்சி திட்டங்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ பிரதமர் பாருங்க, இப்போ கண்டிப்பாக பேசுவார் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு குற்றச்சாட்டம் முன்வைக்குது. நாங்க என்ன செஞ்சிருக்கோம் லட்சம் கோடிக்கு அவங்க சொல்றாங்க. அப்ப எது ஃபேக்ட்னு பார்ப்பாங்கல்ல? ஆமாங்க, நீ இதே மதுரைக்கு வருகை தருகிறார் மாண்புமிகு பிரதமர் அவர்கள். மெட்ரோ பணிக்கான அந்த திட்டத்தை நிராகரித்திருக்கிறார்கள்ல. மதுரை மக்களுக்கு அது ஏமாற்றம் தானே. நீங்க கோவில் நகரமும் அது பக்தி நகரம் என்றெல்லாம் குறிப்பிடக்கூடியவர்கள், அந்த பக்தர்களுக்கு அது பயன்படாதா? மெட்ரோ வந்தா துணை நகரங்கள் எத்தனையோ நகரங்கள்ல, மகாராஷ்டிராவில் புனே போன்ற நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி வழங்குகிற போது ஏன் மதுரைக்கு வழங்கவில்லை, ஏன் கோயம்புத்தூர் போன்ற தொழில் வளர்ச்சி பெற்ற நகரங்களுக்கு அது வழங்கவில்லை என்கிற அந்த கேள்வி வாக்காளர்களுக்கு மத்தியில் வராதா? வளர்ச்சி என்பது எல்லா மாநிலங்களுக்குமானது தானே. ஏன் தமிழ்நாடு மட்டும், ஏன் அதில் இப்போ ஒன்றிய பட்ஜெட் கூட தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான இதையுமே அறிவிக்கவே இல்லையே. தேர்தல் காலத்தை மனதில் வைத்து கூட நீங்கள் அறிவிக்க மறுக்கிறீர்கள், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீர்கள். தேர்தல் வந்தால் மட்டும் உங்களுக்கு தமிழ்நாடு ஞாபகம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல, இப்போ தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி வந்தா தேர்தலுக்காக அப்படின்னா, தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வர்றாரு, இதுல ஒரு நலத்திட்டத்தை தொடங்கி வைக்க வர்றாரு. இப்போ நலத்திட்டத்தை தொடங்கி வைக்க வர்றப்போ பாருங்க, நான் நார்மலா தான் வர்றேன், தமிழ்நாடு என்னுடைய வீடு, தமிழ் பேச முடியலன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு பிரதமர் பேசுவார்ல. அதெல்லாம் நமக்கு என்னென்னா, திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் நமக்கு தமிழ் வாத்தியார்கள் நிறையா இருக்கிறாங்க, தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, இலக்கியவாதிகள்லாம் இருக்காங்க.
தமிழின் அருமை பெருமையெல்லாம் வந்து பிரதமர் வந்து சொல்லிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற இடத்துல தமிழ்நாடு இல்லை. அது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து மொழி சார்ந்த அரசியலில் தான் தேசிய கட்சிகளையே நிராகரித்து 67 அண்ணா ஆட்சியை அமைத்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் திராவிட இயக்கம் மாறி மாறி ஆட்சி செய்கிறது. அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகள் தான் 67க்கு பின்பு மாறி மாறி ஆட்சி செய்கிறது. தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலே முதன்மை இடம் இல்லை. தோழமை சக்தியா இருக்கலாம், துணைநிலை அமைப்பாக இருக்கலாம், நீங்க மாப்பிள்ளை தோழனா இருக்கலாம், மாப்பிள்ளையாக முடியாதுங்கிற மாதிரி முதன்மை சக்தியாக யாரும் இல்லை. அவங்க மாப்பிள்ளையா இருக்கலாம், மாப்பிள்ளை தோழனா இருக்கலாம் அப்படின்றீங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் EPS அப்படின்றாங்க. ஆனா இவங்க வந்து சப்போர்ட்டிங்கா தான் வர்றாங்க. இல்லையே, அப்படி பண்ணலையே. என்டிஏ ஆட்சி தானே பேசுறாங்க. எடப்பாடி இந்திய ஆட்சினாலும் முதலமைச்சர் வேட்பாளர் EPS, அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அது எல்லாரும் இவங்க பார்த்து ஏதோ கருணை அடிப்படையில் அவரை முதலமைச்சர் ஆக்குறமா. அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் தானங்க. அதிமுக பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தானே. ஏதோ பிரதமர் மோடி பார்த்து ஏதோ ஆளுநரை நியமிக்கிற மாதிரி எடப்பாடியை போனா போயிட்டு போது இந்த முறை முதலமைச்சர் ஆக்கி விடுவோம்னு அவர் வந்தது மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. என்டிஏ கூட்டணி சொல்றதே அபத்தமானது. அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டர்கள்ல இருந்து அந்த அதிமுகவினுடைய உணர்வு பெற்றவர்கள் யாருமே முதன்மை சக்தியாக அதிமுக இருக்கணும்னு விரும்புவாங்களா, பாஜக இருக்கணும்னு விரும்புவாங்களான்னு கேள்வி இருக்குல்ல. தந்தை பெரியாரின் படத்தை முகப்புலிருந்து நீக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஏன் அடிபணிகிறார்கள் என்கிற கேள்விலாம் இருக்குல்ல. அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு திராவிட கட்சி அவர்களுடைய வழித்தோன்றலாக முன்னோடியாக பெரியார்ட்ட இருந்து தான் அண்ணா வந்தாரு, அண்ணாட்ட இருந்து தான் கலைஞர் திமுக வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் முரண்பட்டு தான் எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆர் இருந்து தான் ஜெயலலிதா வந்தாங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தான் எடப்பாடி வந்தாரு. வரலாற்றினுடைய தொடக்கத்தை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்? கேட்போம். நாகராஜ், பிரதமர் வர்றது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட், ஒரு அரசு நிகழ்ச்சி, இதெல்லாம் கலந்தது. அதை தாண்டி அது ஒரு பூமோ, ஒரு எலெக்ஷன்ல ஒரு பேசுபொருள் ஏற்படுத்திடுமா என்ன? ஏன் பேசுபொருள் ஏற்படுத்தாது? ஏன்னா இந்த ஃபோக்கஸ் வந்து அவர் பெங்காலுக்கு கொடுக்கல. நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் அவங்க கடந்த முறை பெங்காலுக்கு பயங்கர ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. பட் இந்த முறை இந்த ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் தராங்க. தமிழ்நாட்டை நிச்சயமாக அதிமுக தலையிலான என்டிஏ கூட்டணி கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுகவும் செயல்படுகிறது, பாஜகவும் செயல்படுகிறது. இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க வரமாட்டாங்க அவங்க வரமாட்டாங்கன்னாங்க. டிடிவி தினகரனை உள்ளே சேர்த்துட்டாங்க. தேமுதிகவுக்கு எனக்கு பர்சனலாக தெரியும் என்டிஏ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுதுன்ட்டு. பட் அவங்களுடைய சாய்ஸ் வந்து திமுகவாக இருந்தது. ஒருத்தவங்களை வாங்கன்னு தான் கூப்பிட முடியும். அவங்க வரலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது வராதவங்க வரலையே நினச்சிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து கேண்டிடேட்ஸ் மூலமாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நிச்சயமாக எதிர்கொள்வார்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் சொன்னார், திருக்குறள்லாம் சொன்னார். மோடி அவர்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அந்த திருக்குறளை உச்சரிக்க வேண்டும் என்று பார்த்து ஒழுங்காக படிக்கிறார். கோவை செழியன் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் சொன்ன திருக்குறள்லாம் பார்த்துச்சு தமிழ்நாடு. பார்த்தீங்களா? யாரை சொல்லுங்க? கோவை செழியன், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் திருக்குறள் சொன்னார்ல லேட்டஸ்டாக, அது அண்ணன் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. தமிழ் தெரிந்த ஹையர் கல்வி எஜுகேஷன் அவருக்கே திருக்குறள் சொல்ல தெரியல. இவங்க என்னமோ மோடியோட திருக்குறள் பத்தி பேசுறாங்க. இன்னொரு பார்வை, இப்ப திருக்குறள் சொல்றாரு அப்படின்றதுக்காக தமிழையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கிறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு பொருள் வந்துருமா? திருக்குறள் வச்சு எங்களை ஏமாத்துறீங்களா? சாரி தப்பா சொல்லிட்டேன் சார். 2014 2026 வரலையும் 14 லட்சம் கோடி கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட். ஓகே, ரெக்கார்ட் பிரேக்கிங். ஓகே, ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர். ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர். இந்த நம்பரை இதுவரை எந்த மத்திய இதுவும் தரல. மன்மோகன் சிங் இருந்த 2 பீரியட் பாருங்க, ஒரே ஒரு இலங்கை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாரா இந்த 10 வருஷத்துல? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.